தோசைக்கு நல்லா கொஞ்சம் வெயிட்டா இருக்கா கொடுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு 10.5 இன்ச் சைஸ். இதோட விலை பாத்தீங்கன்னா 250 ரூபா. இது பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் கைப்பிடி கொடுத்துருப்பாங்க. சீசனிங் பண்ணது. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 10 இன்ச் சைஸ் வரும். இரும்புலே மினி உத்தாப்பம். இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டில் வச்சதுல சப்பாத்தி போடுற கல். இது பாத்தீங்கன்னா 10க்கு 10 சைஸ், விலை 400 ரூபா. வார்ப்பு குழிப்பணியார சட்டி. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 குழி வரும். இது சீசனிங் பண்ண கிரில் பேன். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 8 இன்ச் வரும். 2 பேர் உள்ள ஃபேமிலி, சின்ன ஃபேமிலியா இருப்பாங்க அவங்களுக்கு இது கடாய். உங்களுக்கு மற்ற இதுல செய்யறதை விட உங்களுக்கு இரும்புல செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்பு அவ்வளவு ஹெல்த். கைப்பிடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலிக்கான் ஹேண்டில் போட்டிருப்போம். சீசனிங் பண்ண ஸ்மூத் பினிஷிங் மினி உத்தாப்பம் 4 இருக்கும். இதோட விலை பாத்தீங்கன்னா 750 ரூபா. மாக்கல் தயிர் ஜாடி. இது பாருங்க, இது ஊறுகாய் போட்டுக்கலாம், உப்பு கொட்டி வச்சுக்கலாம். வெங்கல சாம்பார் உருளி. இதோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி. பாயச உருளின்னு சொல்றதுதான். ஒரு வடை பண்ணலாம், பாயசத்துக்கு வச்சுக்கலாம், ஒரு சாம்பார் வைக்கலாம், எல்லாமே செய்யலாம் நீங்க. இது வெங்கலத்துல குழிப்பணியாரக்கல். இது பாத்தீங்கன்னா 7 குழி சைஸ். வெங்கல தாளிப்பு கரண்டி. பித்தளை அஞ்சரை பெட்டி. எல்லாமே இது வந்து கும்பகோணத்திலே தயாராகக்கூடிய நாட்டு பித்தளை காஃபி ஃபில்டர். இதுல பாத்தீங்கன்னா கீழே பித்தளை மேல மரம். எதனால இது மாதிரி போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புளியும் போது கையை உறுத்தாது, கைக்கு ஈஸியா இருக்கும். இது வெங்கலத்திலேயே தோசை கரண்டி, சட்டுவோம், கரண்டி, ஜார்னி இதெல்லாம் கொடுக்குறோம். அதாவது கைக்கு சூடு ஏறாம இருக்கிறதுக்காக மரப்பிடி போட்டது. இண்டோலேஜ்ல சாம்பார் உருளி. அடி நல்லா கனமா இருக்கும். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 0 சைஸ்ன்னு பேரு. அப்படியே வெங்கலம் மாதிரி இருக்கும், அப்படியே அடி கனமா இருக்கும், தீஞ்சு போகாது. கோயில் சம்பந்தப்பட்ட ஜாமான் கூட நம்மள்ட்ட உண்டுங்க. இது பாத்தீங்கன்னா இரும்பு ஹோமகுண்டம். அது ஃப்ரைட் ரைஸ் போடுறது, நூடுல்ஸ் போடுறது, இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் கடாய். இதுல பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட சைஸ் பாத்தீங்கன்னா 10 இன்ச்ல இருந்து 18 இன்ச் வரைக்கும் இருக்கு நம்மள்ட்ட ஸ்டாக். கும்பகோணத்திலேயே தயாராகக்கூடிய வெள்ளிய ரசச்சொம்புன்னு பேருது. வணக்கம், என் பேர் சரவணன். நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா கும்பகோணம் கும்பேஸ்வரர் சன்னதியில கோயில இருந்து வெளியில வரும்போது நம்ம கடை தான் ஃபர்ஸ்ட் கடை. நம்ம கடை பேர் ஸ்ரீ சரவணா ட்ரேடர்ஸ். டோர் நம்பர் 15B. இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான இரும்பு பாத்திரங்களை பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னாக்கா நம்ம இந்த மாதிரி தோசைக்கல், ஹோட்டல்ல தோசை சாப்பிட்ற ரேட்டுக்கு தோசைக்கல் கொடுக்குறோம். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 8 இன்ச் 100 ரூபாய். இதுல என்னென்ன பயன்படுத்தலாம்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு மீன் ஃபிஷ் ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம், ஒரு சப்பாத்தி போட்டுக்கலாம், ஒரு ஆம்லேட் ஆஃப் ஆயில் இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம். இல்ல எனக்கு இது சைஸ் பத்தாது, இன்னும் கொஞ்சம் பெருசா தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மாதிரி 9 இன்ச் சைஸ் வாங்கினீங்கன்னா இதோட விலை 150 ரூபா வரும். இல்லைங்க கொஞ்சம் தாராளமாவே கொடுங்க, சப்பாத்திலாம் நான் போடணும், கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது 10 இன்ச் சைஸ். இதோட விலை 200 ரூபா. இல்ல எனக்கு தோசை தான் போடணும், மெயினா எனக்கு மீன் வறுக்கிறதுக்குலாம் எனக்கு கல் இருக்கு, தோசைக்கு நல்லா கொஞ்சம் வெயிட்டா இருக்கா கொடுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு 10.5 இன்ச் சைஸ். இதோட விலை பாத்தீங்கன்னா 250 ரூபா. இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இது வந்து அன்சீசன்டு தான், சீசன் பண்ணாதது தான். இது நீங்க போய் பழக்கிட்டு தான் நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். கல் ஆனா கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். இது 11 இன்ச் சைஸ் பாத்தீங்கன்னா 250 ரூபா. அதே இதுல இன்னும் கொஞ்சம் பெருசு வாங்கினீங்கன்னா 12 இன்ச் சைஸ் வரும். இதோட விலை பாத்தீங்கன்னா 300 ரூபாய் வரும். இல்லைங்க எனக்கு சீசனிங் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியாது, சீசன் பண்ண நீங்களே சீசன் பண்ண கல் கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒருக்கு நாங்க சீசன் பண்ண கல் வச்சிருக்கோம். தண்டவாள கல், ரயில்வே கல்லுன்னு பேருது. சீசனிங் பண்ணது. நீங்க வந்ததை நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் மட்டும் அரிசி கலையற தண்ணியோ இல்லைன்னா சாதம் வடிச்ச கஞ்சியோ ஊற வச்சு நல்லா சபினா பவுடரை போட்டு முதல் கழுவிடுங்க. அதுக்கு பிறகு வெங்காயம், கல்லுப்பு, எண்ணெய் 3ஐயும் போட்டு ரோஸ்டா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அதுக்கு பிறகு 2 தோசை மட்டும் நல்லா மொத்தமா ஊத்தி போடுங்க. அது தூக்கி போட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்க. கல் அவ்வளவு சூப்பரா வரும். தண்டவாள கல்லுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பாருங்க திக்னஸ் பாத்தீங்கன்னா நல்லா ஹெவியா இருக்கும். இது பாத்தீங்கன்னா 2 பக்கம் கைப்பிடி கொடுத்துருப்பாங்க. சீசனிங் பண்ணது. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 10 இன்ச் சைஸ் வரும். இதோட விலை பாத்தீங்கன்னா 300 ரூபா. இது என்னங்க ரொம்ப சின்னதா இருக்கு, இன்னும் கொஞ்சம் பெருசா எனக்கு தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒருக்கு 11 இன்ச் சைஸ் அதே ரயில்வே கல்லு உங்களுக்கு 400 ரூபாய் வரும். தண்டவாள கல்லு. இல்ல இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட இதுல இன்னும் பெருசா இருக்கு, 12 இன்ச் சைஸ். இதோட விலை பாத்தீங்கன்னா 500 ரூபாய் வருது. இது எனக்கு இந்த 2 பக்கம் கைப்பிடி எல்லாம் வேண்டாம், எனக்கு ஒத்த பக்கம் கைப்பிடி இருந்தாலே போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட இதுலயே ஒத்த பக்கம் கைப்பிடி கூட நம்மள்ட்ட இருக்கு. அதே உங்களுக்கு தண்டவாள கல்லே பாத்தீங்கன்னாக்கா இது ஒத்த பக்கம் கைப்பிடி உள்ளது. இது 11 இன்ச் 400 ரூபாய், 12 இன்ச் 500 ரூபாய். இதுலயும் நம்மள்ட்ட 2 சைஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்குது. நாங்க ஒரு மெஸ் மாதிரி வச்சிருக்கோம், இல்ல வண்டி மாதிரி வச்சிருக்கோம், எனக்கு டிஃபன் கடை வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நல்ல பெரிய கல் இந்த பாருங்க ஒரு 14 இன்ச் சைஸ். இதுவும் ரயில்வே கல்லு தான். நல்ல கல்லு, நல்ல ஹெவியா இருக்கும். பர்னரே நாங்க செட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரே நேரத்துல 2 ஊத்தாப்பம் போடணும், பெருசா ரோஸ்ட் மாதிரி போடணும், ஒரு புரோட்டா போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கல்லு கூட நம்மள்ட்ட வச்சிருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பழைய மாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹேண்டில் வந்து ஜாயிண்ட் வரும், கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க, வெல்டு வச்சிருப்பாங்க, அதெல்லாம் விட்டு போயிடும். இதெல்லாம் ஜாயிண்டே இல்லாம உள்ள கல்லு. அதை விட நல்ல பெரிய கல்லு அப்படிங்கறதெல்லாம் கூட நம்மள்ட்ட இருக்கு. இந்த பாருங்க ஹோட்டலுக்கு போடுற மாதிரி இந்த சைஸ் 3க்கு 2 ஸ்கொயர் கல்லு, அதுல இன்னும் ரவுண்டு கல்லு, அந்த மாதிரி கல் எல்லாம் கூட நாங்க வச்சிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மினி உத்தாப்பம், இரும்புலே மினி உத்தாப்பம். இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட விலை பாத்தீங்கன்னா 250 ரூபாய். இது ரொம்ப சின்னதா இருக்குங்க, கொஞ்சம் பெருசா கொடுங்க மினி உத்தாப்பத்துல அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க மெகா உத்தாப்பம். இதோட விலை பாத்தீங்கன்னா 300 ரூபாய். இது நீங்க இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ணலாம், கேஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த காது உள்ள கல்லெல்லாம் வேணாங்க, இந்த பழைய மாடல்ல உள்ள மன்னார்குடி கல்லு, செங்கோட்டை கல்லே வந்து நல்லா காதே இல்லாம மொட்டையா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாருங்க மொட்டையா உள்ள கல், ரொம்ப சின்ன கல். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 8 இன்ச். பாருங்க திக்னஸ் பாருங்க நல்லா ஹெவியா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட 8 இன்ச், 9 இன்ச், 10 இன்ச், 12 இன்ச் வரைக்கும் நம்மள்ட்ட இதுல சைஸ் ரெடியா இருக்குது. இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ற மாதிரி, கேஸ்லயும் யூஸ் பண்ற மாதிரி உள்ள கல், ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சப்பாத்தி மீன் பொரிக்கிறீங்கன்னாக்கா எண்ணெய் நிறைய உங்களுக்கு தேவைப்படும். எண்ணெய் நிறைய ஊத்துனீங்கன்னா சைட்ல வலியும் சொட்டும் அப்படிங்கிற கவலையே தேவையில்லை. ஏன்னா இந்த பீடிங் மடக்கிருக்காங்க. நீங்க இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆம்லேட் ஆஃப் ஆயில் எல்லாமே போட்டுக்கலாம். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 200 ரூபாய் தான். கரண்ட் அடுப்புலயும் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லைங்க எனக்கு மீன் மட்டும் வறுக்கிற மாதிரி எனக்கு வார்ப்புல இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டா கூட இந்த பாருங்க மீன் மட்டும் வறுக்கிறதுக்கு உள்ள கல்.
சீசனிங் பண்ண மீன் வறுக்கிற கல். இது கேஸ்ட் அயன்ல வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஹேண்டில் வச்சது மாதிரி எனக்கு சப்பாத்தி போடணும் அந்த மாதிரி உள்ள கல் இருந்தா கொடுங்கன்னா இந்த பாருங்க ஹேண்டில் வச்சதுல சப்பாத்தி போடுற கல். இது கொஞ்சம் லேசா டீப்பா இருக்கும். இது கேஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இதோட விலை பாத்தீங்கன்னா 200 ரூபா வரும். இல்லைங்க எங்க வீட்டுல கரண்ட் அடுப்பு இருக்கு, எனக்கு கொஞ்சம் பீடிங் ஓரத்துல நான் பீடிங் வச்சிருக்கணும், என்ன நாங்க நிறைய விடுவோம், என்ன சைட்ல வலிய கூடாது சொட்டக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட விலையும் பாத்தீங்கன்னா 200 ரூபா தான். இது நீங்க இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது சப்பாத்தி போடுறதுக்கு தான் இருக்கா, தோசை போடுறதுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா தோசை போடுறதுக்கு இருக்கு, தாராளமா தோசை போட்டுக்கலாம். எப்பவுமே ஒன்னு தெரிஞ்சீங்க, தோசை போடுற கல்லுல சப்பாத்தி போடாதீங்க. இந்த ஹேண்டில் உள்ள கல் இது ரயில்வே கல்லுன்னு பேரு, தண்டவாள கல். திக்னஸ் பாத்தீங்கன்னாலே தெரியும், நல்லா ஹெவியா இருக்கும். இது சைஸ் பாத்தீங்கன்னா 10 இன்ச்சு. இல்ல எனக்கு ரொம்ப சின்னதா இருக்கு, இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுலயே 12 இன்ச்சு கூட இருக்கு. இதுல இன்னொரு அட்வான்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஹேண்டில் வந்து தனியா கலட்டிக்கலாம். கல்ட்ரா டைப் இதுல வரும். எனக்கு தோசை கல் எனக்கு இரும்பெல்லாம் வேண்டாம், எனக்கு வார்ப்ல தான் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வார்ப்லே இருக்கு. இதுல நாங்க வந்து சீசனிங் பண்ணிக்கிறதுலாம் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு சீசன் பண்ணதெல்லாம் வேண்டாம், எனக்கு நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இருக்கு. இதுல இது எப்படின்னு கேட்டீங்கன்னா லேசா டீப்பா இருக்கும். எனக்கு டீப் வேண்டாம் பிளாட்டா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட இது வந்து சைஸ் வந்து 11 இன்ச்சு. நீங்க டீப் பிளாட் எது எடுத்தீங்கன்னாலும் 300 ரூபா தான். அது இல்ல எனக்கு கொஞ்சம் பெருசா வேணும் 12 இன்ச்சு சைஸ்ல வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இருக்கு பாருங்க 12 இன்ச்சு சைஸ். இதோட விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 400 ரூபா தான் வரும். பிளாட் டீப் ரெண்டுமே எது எடுத்தீங்கன்னாலும் ஒரே ரேட்டு தான். அது எனக்கு இந்த மாதிரிலாம் வேணாம், எனக்கு ஹோட்டல்ல போடுற மாதிரி தோசை ஸ்கொயர் கல்லாம் வச்சிருக்காரு கடையில அந்த மாதிரி தோசைகள் தான் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோதுமை தோசை, ரவா தோசை இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம். இது ஒரு சப்பாத்தி பாத்தி போட்டுக்கிறதுக்குலாம் எல்லாத்துக்குமே இந்த கல் நல்லா இருக்கும். நல்லா இந்த பாருங்க 4 பக்கமும் பாத்தீங்கன்னா இந்த கார்னர் வந்து வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு கையே கிளிக்காது, நல்லா டேப்பர் அடிச்சிருப்பாங்க. ஹேண்டில் வந்து ஜாயிண்டே இருக்காது. இது நீங்க இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே ரயில்வே கல், தண்டவாள கல். இது பாத்தீங்கன்னா 10க்கு 10 சைஸ், விலை 400 ரூபா. இது என்னங்க ரொம்ப சின்னதா இருக்கு, கொஞ்சம் பெருசா கொடுங்க அப்படின்னா இந்த வரைக்கும் 12க்கு 12 சைஸ். இதோட விலை பாத்தீங்கன்னா 600 ரூபா தான் வருது. அந்த 2 பக்கம் கைப்பிடி வச்ச கல்லே எனக்கு ரவுண்ட்லயே பிளாட்டா வேணும், இந்த கோதுமை தோசை போடணும், ரவா தோசை போடணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த பாருங்க அதே ரேட்டு தான். 10க்கு 10 இன்ச்சு வாங்கினீங்கன்னா 300 ரூபா, 11 இன்ச்சு வாங்கினீங்கன்னா 400 ரூபா, 12 இன்ச்சு வாங்கினீங்கன்னா 500 ரூபா. இதை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா தோசைக்குள்ளேயே எண்ணெய் விட்டுங்க, அவுட்டர்ல எண்ணெய் விடாதீங்க. அவுட்டர்ல எண்ணெய் விட்டீங்கன்னா சைட்ல உங்களுக்கு சொட்ட தான் செய்யும். அது அடுத்து பாத்தீங்கன்னா வார்ப்பு கடாய், டெய்லி யூஸுக்கு உள்ள மாதிரி வார்ப்பு கடாய். எனக்கு சீசனிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நாங்களே பண்ணிக்கிறோம். ரெண்டாவது வார்ப்பு கடாயை பொறுத்த வரைக்கும் சீசனிங் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது, வாஷ் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். அது தோசைக்கல், ஆப்பச்சட்டி, பனியார சட்டி இதுக்கு மட்டும் தான் சீசனிங் பண்ணணும். இதை பொறுத்த வரைக்கும் நீங்க தாராளமா நீங்க டெய்லி யூஸுக்கு வச்சுக்கலாம். அது 2 பேர் 3 பேர் உள்ள ஃபேமிலி, எங்களுக்கு சிம்பிளா சின்னதா இருந்தா போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சைஸ் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இது சைஸ் பாத்தீங்கன்னா 8 இன்ச்சு சைஸ். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 250 ரூபா. இல்லைங்க கொஞ்சம் பெரிய ஃபேமிலிங்க, ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கும், எனக்கு கொஞ்சம் பெருசா இருந்தா கொடுங்க, எனக்கு ஒரு உருளைக்கிழங்கு பொரியல், காரக்கறி இது மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட சைஸ் வாங்கிக்கிங்க. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 9 இன்ச்சு. இதோட விலை பாத்தீங்கன்னா 350 ரூபா. அதே மாதிரி 10 இன்ச்சு இருக்கு 450 ரூபா, 11 இன்ச்சு இருக்கு 650 ரூபா, 12 இன்ச்சு 750 ரூபா. 12 இன்ச்சு கடாயெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா ஒரு தீபாவளி பண்டிகை அது மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு முறுக்கு, வடை சுடுறது, பலகாரம் பண்ணிக்கிறது எல்லாத்தையுமே அது நல்லா இருக்கும். அது வார்ப்பை பொறுத்த வரைக்கும் அடி கனமா இருக்கிறதுனால உங்களுக்கு தீஞ்சு போகாது, பழக நல்லா இருக்கும். அதே மாதிரி வார்ப்பிலே குழிப்பணியார சட்டி, எனக்கு சீசனிங் பண்ணலாம் தெரியாது, சீசனிங் பண்ணியே கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க நிறைய கஸ்டமர். சீசனிங் பண்ணா தெரியல அப்படிங்கிறாங்க. வார்ப்பு குழிப்பணியார சட்டி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 குழி வரும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வந்து பிளாட்டா இருக்கும். பேஸ் பிளாட்டா இருக்கிறதுனால என்ன சௌரியம்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு கேஸ்ல வைக்கும்போது படிமானமா இருக்கும், நொடிக்காது. அதே இந்த மாதிரி இரும்புல வாங்கினீங்கன்னாக்கா அடி பிளாட் வராது, முட்டு முட்டா இருக்கும். கேஸ்ல வச்சீங்கன்னா ஈவனா இருக்காது. இது மாதிரி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் கிடக்கும். அடி கனமா இருக்கிறதுனால உங்களுக்கு தீயாது, பழக நல்லா இருக்கும், நல்லா பால் பாலா வரும். ஸ்வீட் பணியாரம், கார பணியாரம் ரெண்டுமே போட்டுக்கலாம். 7 குழி வாங்கினீங்கன்னா 400 ரூபா. இல்ல எங்களுக்கு பத்தாது, எங்க ஃபேமிலி கொஞ்சம் பெருசு, இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தா தேவை அப்படின்னா 9 குழி இருக்கு, 12 குழி இருக்கு. எது வாங்கினாலும் நம்மள்ட்ட வந்து அடி பிளாட்டா இருக்கும். பிளாட்டா வாங்குறதா ரொம்ப நல்லது. 9 குழி வாங்கினீங்கன்னா 500 ரூபா, 12 குழி வாங்கினீங்கன்னா 600 ரூபா. எது எடுத்தாலும் நம்ம வந்து சீசனிங் பண்ணதான் நம்ம வச்சிருக்கோம். அதே மாதிரி ஆப்பச்சட்டி வச்சிருக்கோம், சீசனிங் பண்ண ஆப்பச்சட்டி. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 9 இன்ச்சு சைஸ் வரும். இது விலை பாத்தீங்கன்னா 350 ரூபா வரும். இதுல இன்னொரு சௌரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நடுப்புற ரவுண்டா இருக்கிற இடத்துல பின்னாடி இருக்கிறது அடி திக்கா போட்டிருப்பாங்க. அடி பிடிக்காது, தீயாது, பழக நல்லா ஒட்டாம வரும். எனக்கு வார்ப்பெல்லாம் வேண்டாங்க, எனக்கு நார்மல் இரும்புலே கொடுங்க ஆப்பச்சட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்மல் இரும்பு ஆப்பச்சட்டி, கைப்பிடி ஜாயிண்டே இல்லாத ஆப்பச்சட்டி. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 8 இன்ச்சு வரும். இதோட விலை பாத்தீங்கன்னா 250 ரூபா வரும். ஃபிஷ் ஃப்ரை கடாய்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா இது உங்களுக்கு நீங்க இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பன்னீர் டிக்கா யூஸ் போடுறதுக்கு வச்சுக்கலாம், ஒரு ஆம்லேட் ஆஃப் ஆயில் போடலாம், ஒரு சப்பாத்தி போட்டுக்கலாம், ஒரு மினி உத்தாப்பா மாதிரி போட்டுக்கலாம், மீன் வறுக்க வச்சுக்கலாம், எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்றது, கேஸ்லயும் யூஸ் பண்றது. ஹேண்டில் ஜாயிண்டே இல்லாம உள்ளது, நல்லா அடி கனமா இருக்கும். இதோட விலை பாத்தீங்கன்னா 250 ரூபா வரும். இல்லைங்க நாங்க மீன் வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டு செய்ய மாட்டோம், நிறைய உங்களுக்கு பொரிப்போம், பலகாரம் மாதிரி நிறைய எண்ணெய் விட்டு நிறைய பொரிப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கடாய் மாதிரியும் இல்லாம தோசைகள் மாதிரியும் இல்லாம இது ஃபிஷ் கடாய் நல்லா இருக்கும். இதோட விலை பாத்தீங்கன்னா 250 ரூபா வருது. தோசைகளுக்கு நல்ல தோசை திருப்பியா கொடுங்க, எனக்கு தோசை எடுக்கவே வரமாட்டேங்குது, ஒட்டி ஒட்டிட்டு வருது, பிஞ்சு பிஞ்சு போகுது அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த மாதிரி தோசை திருப்பி வாங்கி. இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாயிண்டே இல்லாம வரும். என்ன ஜாயிண்டே இல்லாம வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த மாதிரி தோசை திருப்பி எல்லாம் எடுத்தீங்கன்னாக்கா இந்த இடம் வந்து ஜாயிண்ட் வரும், வெல்டு வரும். இது வந்து ஜாயிண்டே இல்லாம வரும், ஒரே பட்டை ஒரே தகடு. இதோட விலை பாத்தீங்கன்னா 60 ரூபா.
இதுல நம்மள்ட்ட ரெண்டு மாடல் இருக்கு. இது வந்து ஒயிட் டைப்ல இருக்கும், இதுல ஸ்கொயர் டைப்ல ஒன்னு இருக்கு. அது வாங்கினாலும் 60 ரூபா தான் வரும். கிரில் பேன் வேணும், கேஸ்ட் அயன்ல தான் வேணும், அதுவும் சீசனிங் பண்ணி தான் வேணும், நாங்க இண்டக்ஷன்ல வச்சிருக்கோம், இண்டக்ஷன்ல யூஸ் பண்ற மாதிரி வேணும்னா இந்த இருக்கு பாருங்க. இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். அடி வந்து உங்களுக்கு பிளாட்டா தான் இருக்கும். இது சீசனிங் பண்ண கிரில் பேன். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 8 இன்ச் வரும். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 500 ரூபா வரும். இல்லைங்க ரொம்ப சின்னதா இருக்கு, இன்னும் கொஞ்சம் எனக்கு பெருசா தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, பெருசு 10 இன்ச் சைஸ் வரும். இதோட விலை பாத்தீங்கன்னா 700 ரூபா வரும். இது நீங்க இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது எனக்கு இல்லைங்க நான் பணியாரங்கிறது எப்பயோ ஒரு வாட்டி தான் போட போறேன், அடிக்கடி போட போறது கிடையாது, சும்மா சிம்பிளா விலை கம்மியா கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாருங்க, இரும்பு பணியார சட்டி உங்களுக்கு 200 ரூபாய் வரும். இது இப்ப இதே மாதிரி இப்ப மரப்பொடி தாளிப்பு கரண்டி எனக்கு இப்ப இண்டாலியும் அலுமினியம் வேண்டாங்க, எனக்கு இரும்புல வாங்கினா கூட கையில சூடுது ஏறுது, இந்த மாதிரி மரப்படி வச்சு கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. அதுக்காக மரப்படி வச்சு கொடுக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா அடி பிளாட்டா இருக்கும். நீங்க கரண்ட் அடுப்புலயும் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட விலை பாத்தீங்கன்னா வெறும் 100 ரூபாய் தான் வரும். எனக்கு கேஸ்ட் அயன்லயே வந்து எனக்கு ஹேண்டில் வச்ச மாதிரி தோசைகள் வேணும், மெயினா எனக்கு சப்பாத்தி பாத்தி போடணும், ஹேண்டில் இல்லாம உள்ளது எனக்கு மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த மாதிரி உள்ள கல் இது. சீசனிங் பண்ணது, நீங்க சப்பாத்தி போட்டுக்கிறதுக்கும் வச்சுக்கலாம், நீங்க ரெண்டாவது இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா 2 சைஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. 11 இன்ச்சு 12 இன்ச்சு 2 சைஸ் அவைலபிளா இருக்கு. எனக்கு ஹேண்டிலே தேவையில்லை, நார்மல் மாடலே கொடுங்க, நல்லா ஹெவியா கொடுங்க, சீசனிங் பண்ணது கொடுங்க, நல்லா கொஞ்சம் பெருசாவும் இருக்கட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, சீசனிங் பண்ணது டபுள் சைடு ஹேண்டில். இதுல பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட 2 சைஸ் அவைலபிளா இருக்கு, 11 இன்ச்சு 12 இன்ச்சு. எனக்கு தோசை பழக்கவே தெரியாது, உடனே போய் தோசை ஊத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கல்லு தாராளமா யூஸ் பண்ணலாம். அது முத மட்டும் கழுவிட்டு வெங்காயம் கல்லுப்பு எண்ணெய் 3 போட்டு ரோஸ்டா ஃப்ரை பண்ணிடுங்க. 2 தோசை நல்லா மொத்தமா ஊத்தி போடுங்க, எண்ணெய் நிறைய விட்டு போடுங்க, அது தூக்கி போட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்க. சப்பாத்தி எப்பயுமே போடாதீங்க, சப்பாத்திக்கு தனி கல் யூஸ் பண்ணுங்க. இந்த கல்லு நல்லா இருக்கும். நீங்க இண்டக்ஷன்லயும் கேஸ்லயும் ரெண்டுலயுமே வைக்கலாம். 11 இன்ச்சு 12 இன்ச்சு 2 சைஸ் அவைலபிளா இருக்கு. இதே மாதிரிலே எனக்கு கேஸ்ட் அயன் கடாய் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க நிறைய பேர். அதே மாதிரிலே கேஸ்ட் அயன் கடாய், சீசனிங் பண்ண கடாய், 2 பேர் உள்ள ஃபேமிலி, சின்ன ஃபேமிலியா இருப்பாங்க அவங்களுக்கு இது கடாய். உங்களுக்கு இதுக்கு அதே ப்ராசஸ் தான். இதை நீங்க செஞ்சுட்டு நீங்க உடனே நீங்க யூஸ் பண்ணலாம். இதுல இல்ல எனக்கு கொஞ்சம் சைஸ் பத்தாது, இன்னும் கொஞ்சம் பெருசா கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட இதுல பெருசா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சைஸ் பாத்தீங்கன்னா 7 இன்ச்ல இருந்து நம்மள்ட்ட 12 இன்ச்சு வரைக்கும் இருக்கு. மொத்தம் வந்து 6 சைஸ் வரும். இதுல 7 இன்ச்ல இருந்து 12 இன்ச்சு வரைக்கும் கரண்ட் அடுப்பு நாங்க வச்சிருக்கோம். எங்களுக்கு அந்த மாதிரி உள்ள கடாய் கொடுங்க, சீசனிங் பண்ணதுல ஸ்மூத் பினிஷிங் கடாய் கொடுங்க, பிளாட்டா கொடுங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளாட்டா உள்ள கடாய் இண்டக்ஷன் கேஸ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மூத் பினிஷிங் இது சைஸ் பாத்தீங்கன்னா 9 இன்ச்சு 10 இன்ச்சு 11 இன்ச்சு 3 சைஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. இது என்னங்க ரொம்ப ஏந்தல் கம்மியா இருக்கு, கம்மியா தான் செய்ய முடியுமா, நிறைய செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாருங்க, நிறைய செய்யறது இதோ டீப் கடாயின்னு பேரு. இது பாருங்க, இதுவும் பாத்தீங்கன்னா கரண்ட் அடுப்பு கேஸ் அடுப்பு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க நல்லா டீப்பா இருக்கும். இதெல்லாம் செஞ்சு சாப்பிடறதுனால என்ன உங்களுக்குன்னு கேட்டீங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியம். மற்ற இதுல செய்யறதை விட உங்களுக்கு இரும்புல செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு அவ்வளவு ஹெல்த் இது. அதனால இந்த மாதிரி தான் இப்ப கேக்குறாங்க. என் பொண்ணு ஃபாரின்ல இருக்கா, அவளுக்கு பழக்க தெரியாது, அவளுக்கு எல்லாமே ரெடி பண்ணி நான் தான் கொடுத்து விடணும், அந்த மாதிரி கடாய் கொடுங்க, அந்த மாதிரி தோசைகள் கொடுங்க, அந்த மாதிரி பணியார சட்டி கொடுங்கன்னு நிறைய பேர் கேக்குறாங்க. அவங்களுக்காக இந்த மாதிரி உள்ள கடாய் இது. அப்படியே நான் ஸ்டிக் மாதிரியே உள்ள ஆப்பச்சட்டி, உடனே யூஸ் பண்ற கடாய், ஆப்பச்சட்டி உடனே யூஸ் பண்ணலாம். ஸ்மூத் பினிஷிங் கடாய் ஆப்பச்சட்டி இது. இதே மாதிரிலே எனக்கு மினி ஊத்தாப்பம் கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட இங்க பாருங்க, மினி ஊத்தாப்பம் கைப்பிடி உங்களுக்கு சூடு ஏறாம. நாங்க என்னங்க அந்த நேரத்துல போய் குரடை தேடிட்டு இருக்கிறதா, துணியை தேடிட்டு இருக்கிறதா அப்படின்னா அந்த கவலையே தேவையில்லை. உங்களுக்கு கைப்பிடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலிக்கான் ஹேண்டில் போட்டிருப்போம். சீசனிங் பண்ண ஸ்மூத் பினிஷிங் மினி ஊத்தாப்பம் 4 இருக்கும். இதுல 3 உள்ளது கூட இருக்கு. அதே மாதிரி எனக்கு சின்னதா எனக்கு ஸ்கில்லெட் மாதிரி கொடுங்க, சிம்பிளா ஒரு துண்டு மீன் பொரிக்கணும், எனக்கு ஒரு ஆம்லெட் போடணும், சிங்கிளா தான் இருக்கேன், பேச்சுலரா இருக்கேன், எனக்கு உடனே யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த மாதிரி இது ஸ்மூத் பினிஷிங். இல்ல கொஞ்சம் மீடியமா கொடுங்க அப்படின்னு கேட்டா கூட அதுலயே மீடியம் சைஸ் கூட இருக்கு. இல்ல எனக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு, நாங்க எனக்கு ஒரு 3 பேர் 4 பேர் உள்ள ஃபேமிலி அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட இதுல பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட 3 சைஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. ஒரு கிரேவி பண்ணணும், ஒரு ஆம்லெட் போடணும், ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும், கொஞ்சம் எண்ணெய் நிறைய விட்டு பண்ணணும், இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ணிக்கணும், கேஸ்லயும் யூஸ் பண்ணிக்கணும், அந்த மாதிரி வேணும், கைப்பிடி வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அந்த மாதிரி உள்ளதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அது எனக்கு இந்த வார்ப்பெல்லாம் வேணாங்க, ரொம்ப வெயிட்டா இருக்கு, எனக்கு தூக்கி வைக்கிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், எனக்கு நார்மல் இரும்புலே கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நார்மல் இரும்புல பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட 2 மாடல் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. இது பாத்தீங்கன்னா வெறும் கேஸ்ல மட்டும் தான் வைக்க முடியும், கொஞ்சம் டீப்பா இருக்கும். இது பாத்தீங்கன்னா இண்டக்ஷன் கேஸ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பிளாட்டா இருக்கும், பேஸ் பிளாட்டா இருக்கும். இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 இன்ச்ல இருந்து கிட்டத்தட்ட 13 இன்ச் வரைக்கும் இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா 8 இன்ச்ல இருந்து 13 இன்ச் வரைக்கும் நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா மாக்கல் சட்டி. மாக்கல் சட்டியில இது என்னன்னு கேட்டீங்கன்னா முழுக்க நம்ம ஹேண்ட்மேடு தான் நம்ம பண்றோம். இதுல இப்ப மிஷின் மேடு ஒன்று வந்துருச்சு. மிஷின் மேடுனாக்க மிஷின்ல லேத்துல கடையிற மாதிரி அப்படியே அது மாதிரி வந்துருச்சு. அது மாதிரி வாங்கவே கூடாது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அது கல்லோட வெயிட்டை குறைச்சிடுறாங்க. வெயிட் குறைச்சிச்சுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஹீட் ஜாஸ்தி ஆயிட்டுன்னா கிராக் விழுந்துருது. அது மட்டும் இல்லாம இந்த மண்ணு இதெல்லாம் வச்சு நல்லா பூசி அது தெரியாம கொடுக்குறாங்க. இதுல பொறுத்த வரைக்கும் நம்ம அது மாதிரி பண்றது இல்ல. ஹேண்ட்மேடுங்கிறது உள்ள அந்த வந்து கீரலா இருக்கு பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். இது மாதிரி உள்ளதுதான் பார்த்து வாங்கணும். இதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அன்சீசன்ட்.
அன்சீசன்ட்னாக்கா இது வந்து உங்களுக்கு விலை எப்படின்னு கேட்டீங்கன்னா இது நம்ம லிட்டர் ரேட்டு யாருமே கொடுக்கல, நாம தான் லிட்டர் ரேட்டு கொடுக்குறோம். இது பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இது 1 லிட்டர் 900 ml கெப்பாசிட்டி இருக்கு, அதாவது 2 லிட்டருக்கு 100 ml கம்மி. இதோட ரேட் பாத்தீங்கன்னா லிட்டர் வந்து 600 ரூபாய். 2 லிட்டருக்கு 100 ml கம்மினாக்கா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1140 ரூபா தான் வருது. இது கரெக்டான ரேட். இதுல பாத்தீங்கன்னா எனக்கு சீசன் பண்ணது தெரியாது, எனக்கு சீசன் பண்ணியே நீங்க கொடுங்க அப்படின்னா தாராளமா சீசன் பண்ணது அதே ஹேண்ட்மேட்லயே நம்மள்ட்ட கிடைக்குது. இதோட விலை பாத்தீங்கன்னா 750 ரூபா. நீங்க இது உடனே யூஸ் பண்ணலாம். இது முத மட்டும் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒரு கை துவரம்பருப்பு அள்ளி போட்டு நிறைய தண்ணி விட்டு கேஸ்ல சிம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா மாவு மாதிரி வந்த பிறகு அது தூக்கி போட்டு அதுக்கப்புறம் ஒரு குருமாவோ ஒரு கிரேவியோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் செய்யறத சாப்பிட வேண்டாம், அது தூக்கி போட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்க. மாக்கால் சட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம், எப்பயுமே கடுகு போட்டு தாளிக்காதீங்க, எண்ணெய் காய்ச்சாதீங்க. அடுப்புல வச்சு வெறும் சட்டியா வச்சு சூடாகட்டும்னு பார்க்காதீங்க. அது மாதிரி செய்யக்கூடாது. அது மாதிரி செஞ்சீங்கன்னா கிராக் விழுந்துரும். மற்றபடி இதுல செஞ்சு சாப்பிட்றீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சாம்பார் வைக்கிறதுக்கு, ஒரு கூட்டு பண்றதுக்கு, ஒரு கீரை கடையிறதுக்கு எல்லாத்துக்குமே இது நல்லா உங்களுக்கு அருமையான டேஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஊறுகாய் போட்டுக்கலாம், உப்பு கொட்டி வச்சுக்கலாம், தயிர் உரக்கூத்தலாம், இட்லி மாவு ஊத்திச்சிங்கன்னா புளிக்காது. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் உங்களுக்கு மாக்கால் சட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி மாக்கல்ல தயிர் ஜாடி, மாக்கல் தயிர் ஜாடி இது பாருங்க, இது ஊறுகாய் போட்டுக்கலாம், உப்பு கொட்டி வச்சுக்கலாம், தயிர் உரக்கூத்திக்கலாம். இது விலை பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லிட்டர் ரேட் இது 800 ரூபாய் லிட்டர். இது மாக்கல் தயிர் ஜாடி. மாக்கல் தயிர் ஜாடி மாக்கல் சட்டிக்கு என்ன டிஃபரெண்ட்னு கேட்டீங்கன்னா இது கூலிங் ஸ்டோன் பேரு. அடுத்து தொட்டு பாத்தீங்கன்னா ஓரளவு கூலிங்காவே இருக்கும். அந்த மாதிரி உள்ளது. இதோட விலை பாத்தீங்கன்னா லிட்டர் 800 ரூபாய். இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு 1/2 லிட்டர் வாங்கினீங்கன்னா 400 ரூபாய், 3/4 லிட்டர் வாங்கினீங்கன்னா 600 ரூபாய். இப்படிதான் கணக்கு. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா கும்பகோணத்திலேயே தயாராகக்கூடிய வெங்கல பாத்திரங்களை பத்தி பார்க்க போறோம். இது வந்து ஒரு பாரம்பரியமான பாத்திரம். இது நீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பித்தளை மாதிரி உங்களுக்கு ஈயம் பூசணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. நீங்க தாராளமா நீங்க புளி போட்டே நீங்க சமைக்கலாம், கச்சி போகாது. இது பாத்தீங்கன்னாக்கா இது சாம்பார் உருளின்னு சொல்லுவாங்க, வெங்கல சாம்பார் உருளி. இதோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி. இல்ல ரொம்ப சின்னதா இருக்கு, கொஞ்சம் பெருசா இருக்கு, எங்க பெருசா வேணும், எங்க ஃபேமிலி கொஞ்சம் பெருசு அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸா வாங்கிக்கலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.25 லிட்டர் கெப்பாசிட்டி. இல்லைங்க நல்லாவே பெருசா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 லிட்டர் கெப்பாசிட்டியில கூட நம்மள்ட்ட வெங்கல சாம்பார் உருளி இருக்குது. இதெல்லாம் ஈயம் பூசணும்னு அவசியம் கிடையாது, நீங்க அப்படியே வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். அடுத்தது வெங்கலத்துல நம்மள்ட்ட வேற என்னென்ன பொருள் இருக்குங்கிறத பாருங்க. பாயச உருளின்னு சொல்றதுதான். நீங்க ஒரு வடை பண்ணலாம், பாயசத்துக்கு வச்சுக்கலாம், ஒரு சாம்பார் வைக்கலாம், எல்லாமே செய்யலாம். நீங்க இதுல பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட 3 சைஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. 8 இன்ச்சு, 9 இன்ச்சு, 10 இன்ச்சு 3 சைஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா வெங்கலத்துல குழிப்பணியாரக்கல். இது பாத்தீங்கன்னா 7 குழி சைஸ். இது கூட நம்மள்ட்ட இருக்குது. வெங்கல தட்டு சாப்பிட்ற தட்டு பாத்தீங்கன்னாக்கா மொத்தம் 2 சைஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. 11 இன்ச்சு, அடுத்தது 12 இன்ச்சு 2 சைஸ் இருக்கு. அடுத்தது வெங்கலத்திலேயே பாத்தீங்கன்னா தோசைகள் நம்மள்ட்ட இருக்கு. வெங்கல தோசைகள் 12 இன்ச்சு சைஸ் வரும். சப்பாத்திக்கு மட்டும் போடாம நீங்க தோசைக்கு வச்சீங்க அவ்வளவு சூப்பரா வரும். அடுத்து பாத்தீங்கன்னா வெங்கலத்துல வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா வெங்கல கடாய். இதுல நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா 8 இன்ச்சு, 9 இன்ச்சு, 10 இன்ச்சு இது 3 சைஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. இது முக்கியமா பாத்தீங்கன்னா ஹேண்டில் வந்து உங்களுக்கு ஜாயிண்டே இல்லாம வரும். ஹேண்டில் ஜாயிண்ட் இல்லாம வரது அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நார்மல் பித்தளையில வந்து உங்களுக்கு ஜாயிண்ட் வரும், அதாவது ரிவீட் பண்ணிருப்பாங்க. ரிவீட் பண்றதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு அழுக்கு சேரும், சுத்தம் பண்ண முடியாது. கொஞ்ச நாள் ஆயிட்டாக்கா அந்த ஹேண்டில் ஆட ஆரம்பிச்சிடும். இதுல அந்த மாதிரி வரவே வராது, நல்ல கனமா இருக்கும். குறிப்பா வந்து இந்த இடம் வந்து நல்ல இந்த ரவுண்டா இருக்கிற இடம் நல்லா அடி திக்கா இருக்கும், தீயாம இருக்கணுங்கிறதுக்காக. அதே மாதிரி வெங்கலத்துல தாளிப்பு கரண்டி, வெங்கல தாளிப்பு கரண்டி. அடுத்து பாத்தீங்கன்னா பித்தளையில அஞ்சரை பெட்டி, பித்தளை அஞ்சரை பெட்டி. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7.5 இன்ச்சு 7 இன்ச்சு வரும். இதோட விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் வரும். கும்பகோணம் டிகிரி காஃபி டபரா செட். இது உங்களுக்கு நல்ல இந்த வாய் வெடிக்கிறது, கார்னர் தெரிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. இங்க கும்பகோணத்திலே தயாராகக்கூடியது. இதோட விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 280 ரூபா வருது. ரிட்டன் கிஃப்ட் மாதிரி கொடுக்கணும், யாருக்கா காம்ப்ளிமெண்ட் மாதிரி கொடுக்கணும், எனக்கு ஒரு 6 செட்டு கொடுங்க, 10 செட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டா கூட இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம். இதுல எனக்கு பேர் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட நாங்க பேர் போட்டு கொடுப்போம். லேசர் பிரிண்ட்ல பேர் போட்டு கூட நாங்க கொடுப்போம். கும்பகோணம் காஃபி ஃபில்டர். கும்பகோணம் காஃபி ஃபில்டர் ஏன் நம்ம அழுத்தமா சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது முழுக்க இங்கேயே தயாராகக்கூடியது. வெளியில இருந்து வரதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த வாய் வெடிக்குங்க, கார்னர் வெடிக்கும். இதுல அந்த மாதிரி ஆகாது. நல்லா கெட்டி பித்தளை, ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவலா பண்றது, இது மிஷின் மேடு கிடையாது. குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா இதுல உள்ள கண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே நைஸா இருக்கும், தூள் இறங்காது. இதுல எல்லாம் வெளியில இருந்து வரதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணு மொத்தமா இருக்கும், உங்களுக்கு தூள் இறங்கும். இது ஒரு 2 பேருக்கு இல்ல ஒருத்தருக்கு காஃபி போடுறதுக்கு இது கரெக்டா இருக்கும். இதோட ஸ்டார்டிங் சைஸ் பாத்தீங்கன்னா நம்பர் 1. இல்ல எனக்கு கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாருங்க, இதுல 2, 3, 4, 5, 6 நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 பேருக்கு காஃபி போடுற அளவுக்கு கூட நம்மள்ட்ட அவைலபிளா இருக்குது. எல்லாமே இது வந்து கும்பகோணத்திலே தயாராகக்கூடிய நாட்டு பித்தளை காஃபி ஃபில்டர். பித்தளை படி பாத்தீங்கன்னாக்கா இதுல மொத்தம் 4 சைஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. அதாவது அரைக்கால் படின்னு சொல்லுவாங்க, சில பேர் சுண்டுன்னு சொல்லுவாங்க, சில பேர் ஆழாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சைஸ் தான் இருக்கையிலே சின்னது, மினிமம் சைஸ். அதோட ரேட் பாத்தீங்கன்னா 200 ரூபாய் வரும். இல்ல எனக்கு அதோட கொஞ்சம் பெருசா வேணும், கால்படி சைஸ் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட விலை பாத்தீங்கன்னா 250 ரூபா வரும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரைப்படி சைஸ். அரைப்படி சைஸ் பாத்தீங்கன்னா 350 ரூபா வரும். இது ஒரு படி. நல்லா எல்லாமே இங்க தயாராகிறது தாங்க. இது நல்ல கனமா இருக்கும். இதோட விலை பாத்தீங்கன்னா 500 ரூபாய் வரும். அடுத்தது பித்தளையிலே பாத்தீங்கன்னா சுத்திர டைப் முறுக்கச்சி. பித்தளையில சுத்திர டைப் முறுக்கச்சி என்ன ஸ்பெஷல்? இது எல்லா இடத்துலயும் கிடைக்குது அப்படின்னு
கேட்டீங்கன்னாக்கா, இது நார்மல் ஸ்டீல் எல்லாம் வாங்கினீங்கன்னாக்கா மேல மட்டும் தான் இதுல ஓபன் பண்ண முடியும். இதுல பாத்தீங்கன்னா டாப்லயும் ஓபன் பண்ணிக்கலாம், பாட்டத்திலயும் ஓபன் பண்ணிக்கலாம். இதுல என்ன உங்களுக்கு ஒரு சௌரியம்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ட்ரிப்பும் மாவு மாத்தும் போது வில்ல எடுத்துட்டு வராது. டாப்ல ஓபன் பண்றது மட்டும் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மாவு மாத்தும் போது வில்ல எடுத்துட்டு வரும். இதுல நாங்க பாத்தீங்கன்னா 6 தட்டு கொடுக்குறோம். இது வெங்கலம், மாவு கச்சி போவாது. இந்த பச்சை பச்சையா பூத்து போகுதுன்னு சொல்றாங்க பாருங்க, அது மாதிரி ஆகாது. இதோட விலை பாத்தீங்கன்னா 750 ரூபா வருது. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா, பித்தளையில முறுக்கச்சி இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கள்கிட்ட பித்தளையில செங்காலிபுரம் முறுக்கச்சி, அதாவது அந்த காலத்து ஆட்கள்னா அவங்களுக்குலாம் எல்லாருக்குமே தெளிவா தெரியும், இருந்தாலும் நான் சொல்றேன். பித்தளையில செங்காலிபுரம் வச்சு, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா இடத்துலயும் ஃபுல்லா பித்தளையில கிடைக்கும், அப்படி இல்லைன்னா ஃபுல்லா மரத்துல கிடைக்கும், இண்டாலியத்துல கிடைக்கும், இரும்புல கிடைக்கும், எவர்சிலர்ல கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா கீழே பித்தளை மேல மரம். எதனால இது மாதிரி போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு புளியும் போது கையை உறுத்தாது, கைக்கு ஈஸியா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நாங்க 6 தட்டு கொடுக்குறோம். இது செங்காலிபுரம் படி நல்லா ஹெவியா இருக்கும். இதோட விலை பாத்தீங்கன்னா 750 ரூபா. இல்ல எனக்கு இவ்வளவு காஸ்ட்லி வேண்டாம், எனக்கு கொஞ்சம் கம்மியா கொடுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுலயே கம்மியா கொடுக்குறோம். கைப்பிடி கொஞ்சம் மெல்லிசா இருக்கும். இதோட விலை பாத்தீங்கன்னா 600 ரூபாய் வரும். இதுவும் செங்காலிபுரம் தான். இதுலயும் 6 தட்டு கொடுக்குறோம். எனக்கு மேலையும் பித்தளையும் கொடுத்துட்டு எனக்கு மேலமும் மரமும் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நாங்க புதுசா ஒண்ணு போட்டிருக்கோம், 2-in-1 முறுக்கச்சி. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா நாங்க 8 தட்டு கொடுக்குறோம். இது நீங்க மேல பித்தளை போட்டும் புளிஞ்சிக்கலாம், இல்ல எனக்கு மேல பித்தளை வேண்டாம் கட்டையும் கொடுங்க அட்வான்ஸா இருக்கட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டை போட்டு நாங்க கொடுப்போம். இது பாத்தீங்கன்னா நாங்க 8 தட்டு கொடுக்குறோம். 8 தட்டு இதோட விலை பாத்தீங்கன்னா 1300 ரூபா. 2-in-1 முறுக்கச்சின்னு பேரு. 8 வில்ல கொடுப்போம் அதுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, வெங்கலத்திலேயே தோசை கரண்டி, சட்டுவம், கரண்டி, ஜார்னி இதெல்லாம் கொடுக்குறோம். அதாவது கைக்கு சூடு ஏறாம இருக்கிறதுக்காக மரப்பிடி போட்டது. இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் இங்க தயாராகிறது. இதோட விலை பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் விலை 500 ரூபாய். நல்லா அழுத்தமா இருக்கும், அது கனமா இருக்கும். இது கைக்கு சூடு ஏறாம இருக்கிறதுக்கு மரப்பிடி போட்டு கொடுக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இண்டாலியன் தோசைகள். இண்டாலியன் தோசைகள் எல்லா இடத்துலயுமே கிடைக்குதுங்க. இது பாத்தீங்கன்னா இது நல்லா ஹெவியா போட்டிருக்கும். இது பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு சைஸ் 11 இன்ச்சு பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட 400 ரூபா தான். அதே 12 இன்ச்சு பாத்தீங்கன்னா 500 ரூபா தான் வரும். நல்ல கல்லு கனமா இருக்கும், அடி பிடிக்காது, தீயாது. இண்டாலியத்துல நம்மள்ட்ட வேற என்னென்ன பொருள் இருக்குங்கிறத பாருங்க. இண்டாலியத்துல இந்த பாருங்க, இந்த மாதிரி சப்பாத்தி பிளேட்டு, மரத்துல பூரி பலகை பார்த்திருப்பீங்க, ஸ்டீல்ல பார்த்திருப்பீங்க. இது பாத்தீங்கன்னா இண்டாலியத்துல போட்டிருக்கும். இண்டாலியத்துல போறதுனால என்ன ஒரு சௌரியம்னு கேட்டீங்கன்னாக்கா, கீழே 4 கால் வச்சு கொடுத்துருப்பாங்க. 3 கால் வச்சு கொடுக்கறது கூட சமயத்துல உங்களுக்கு நொடிக்கும். இதை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி நொடிக்காது, நல்லா ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இண்டோலியத்துல சாம்பார் உருளி, அடி நல்லா கனமா இருக்கும். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 0 சைஸ்ன்னு பேரு. இது 1000 ரூபாய் வருது. இது இல்லைங்க இது ரொம்ப சின்னதா இருக்கு, எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட இந்த பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேருக்கு வைக்கிற மாதிரி இருக்கும். இது சைஸ் பாத்தீங்கன்னா 1ஆம் நம்பர். இதோட விலை பாத்தீங்கன்னா 1200 ரூபாய் வருது. இல்ல இன்னும் எனக்கு நல்லா பெருசாவே வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வரைக்கும் பாருங்க, இது 2ஆம் நம்பர் சைஸ். இதோட விலை பாத்தீங்கன்னா 1500 ரூபாய் வருது. இல்லைங்க நான் ஒரு 10 பேருக்கு சமையல் பண்ணும், அந்த மாதிரி வேணும், நல்லா ஹெவியா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட விலை பாத்தீங்கன்னா 2200 ரூபாய் வருது. 3ஆம் நம்பர் சைஸ், உள்ளதுலேயே பெருசுது. எனக்கு இந்த மாதிரில வேண்டாம், எனக்கு இந்த மாக்கல் சட்டி மாதிரில கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வரைக்கும் பாருங்க, இண்டோலியம் மாக்கல் சட்டி மாதிரிலேயே இண்டோலியம் கல் சட்டி. இது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 00, 0, 1, 2, 3 மொத்தம் 5 சைஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. அப்படியே வெங்கலம் மாதிரி இருக்கும், அப்படியே அடி கனமா இருக்கும், தீஞ்சு போகாது, பழக நல்லா ஸ்மூத்தா இருக்கும், ஒட்டாம வரும். இது ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னாக்கா 750 ரூபா வருது. அதுல இருந்து அப்படியே ஒரு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப 0 சைஸ் வாங்கினீங்கன்னா 850 ரூபா வரும். அந்த மாதிரி சைஸா வரும். இது ஒண்ணுனாக்கா 950 ரூபா அப்படிதான் வரும். இதுல நம்மள்ட்ட 3ஆம் நம்பர் வரைக்கும் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இண்டோலியம் குழிப்பணியாரம். இண்டோலியம் குழிப்பணியாரம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கடைகளுக்கு, வாடகை பாத்திர கடை, அவங்களுக்கு இந்த வியாபாரம் பண்றவங்க, தெருல வச்சு வியாபாரம் பண்றவங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி இது. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா 19 குழி 27 குழி மொத்தம் இதுல 2 சைஸ் அவைலபிளா இருக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 19 குழி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். இல்ல எனக்கு பெருசு வேண்டாம், எனக்கு கமர்ஷியலா உள்ளது சின்ன சின்ன குழியா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா இது 27 குழி வாங்கிக்கிங்க. நீங்க இதுல எது வாங்கினாலும் உங்களுக்கு அடி பிளாட்டா இருக்கும். அடி பிளாட்டா இல்லாம முட்டா உள்ளது வாங்கினீங்கன்னாக்கா கேஸ்ல வச்சு உங்களுக்கு ஈவனா நிக்காது, அடி அப்படியே நொடிச்சுக்கிட்டே இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி ஆகவே ஆகாது. இந்த மாதிரி ஹோட்டல் ஐட்டம் எல்லாமே நம்ம பண்றோம். மிச்சர் மிஷின் பேரிங் டைப். இது பேரிங் டைப். இது சைஸ் பாத்தீங்கன்னா 4.5 இன்ச்சு சைஸ் வரும். இதோட விலை பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் வரும். இதுல பாத்தீங்கன்னா நாங்க 5 தட்டு நாங்க கொடுக்குறோம். உள்ளதுக்கு 5 தட்டு கொடுக்குறோம். 1000 ரூபாய் வரும். 4 இன்ச்சு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 850 ரூபாய் வரும். 4.5 இன்ச்சு தான் இப்ப மேக்ஸிமம் பெரும்பாலும் வாங்குறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் கடாய். நீங்க எனக்கு இந்த சாதாரணமா நாங்க டீ கடை மாதிரி வச்சிருக்கோம், சும்மா கொஞ்சோண்டு ஒரு வடை பஜ்ஜி போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கடாயெல்லாம் வாங்கிக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சைஸ் உங்களுக்கு கிலோ ரேட்லயே நாங்க கொடுத்துறோம். கிலோ ரேட்ல கொடுக்குறது எப்படின்னு கேட்டீங்கன்னா கிலோ 130 ரூபா தான். நீங்க சாதாரணமா ஒரு 16 இன்ச்சு 17 இன்ச்சுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிலோ ரேட்லயே நாங்க கொடுத்துருவோம். 130 ரூபா கிலோ. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு டின்னு என்ன ஊத்தணும், கல்யாணத்துக்கு சமைக்கணும், ஒரு 1000 பேருக்கு சமைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட நம்ம கடாய் நம்மள்ட்ட இருக்குது. மருந்து காய்ச்சறதுக்கு எனக்கு இப்ப நிறைய சித்த வைத்தியர்கள்லாம் அந்த மாதிரி கேட்கறாங்க. மருந்து காய்ச்சறதுக்கு எனக்கு கடாய் இரும்பு கடாய் தான் வேணும், நல்லா பெருசா வேணும், ஒரு 25 லிட்டர் 30 லிட்டர் என்ன பிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட நம்மள்ட்ட சட்டி நம்மள்ட்ட ரெடியா இருக்கும். ஹோட்டலுக்கு யூஸ் பண்ற தோசைகள் பாத்தீங்கன்னா இது சதுரகல். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 3x2 சைஸ். எனக்கு இவ்வளவு பெருசு வேண்டாம், எனக்கு மீடியம் சைஸா போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட இந்த மாதிரி 2x1.5 சைஸ் எல்லா சைஸ்லயும் நம்மள்ட்ட ஸ்கொயர் கல் நாங்க வச்சிருக்கோம். சப்போஸ் எங்கள்கிட்ட இந்த மாதிரி கல் கையில இல்லைன்னா எனக்கு 2 நாள் இல்ல 3 நாள்ல நாங்க ரெடி பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி நெய் புரோட்டா கல் அப்படிங்கறதெல்லாம் நாங்க ரெடி பண்ணி கொடுக்குறோம். எனக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் வேண்டாம், எனக்கு ரவுண்ட்ல தான் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட
இந்த மாதிரி ரவுண்டு கல் கூட நம்மள்ட்ட இருக்கு. இதெல்லாம் பாருங்க, கிலோவுக்கு வந்து உங்களுக்கு 130 ரூபா தான் வரும். இதுல எனக்கு அரை இன்ச்சு கணம், இது எனக்கு அரை இன்ச்சு கணம் பத்தாது, எனக்கு 1 இன்ச்சு கணத்துல வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட 1 இன்ச்சு கணத்துல கூட நாங்க கொடுக்குறோம். இல்லைங்க எனக்கு பிளாட்டா கொடுங்க, எனக்கு பள்ளமே வேண்டாம் அப்படின்னு கேட்டா கூட நம்ம பிளாட்டா கொடுத்துடலாம். அது அதே மாதிரி கோயில் சம்பந்தப்பட்ட ஜாமான் கூட நம்மள்ட்ட உண்டுங்க. இது பாத்தீங்கன்னா இரும்பு ஹோமகுண்டம். இது பாத்தீங்கன்னா சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 அடிக்கு 1 அடி. அதே மாதிரி இரும்புல சூளம், கோயிலுக்கு வேண்டுதலுக்கு உள்ள சுக்குமாந்தடி, சுவாமிக்கு வைக்கிற கதை, கோயில் கொடை, சுவாமி எந்திர தகடு எல்லாமே நம்ம கொடுக்குறோம். நம்ம ஹோட்டல் ஐட்டம் எல்லாமே பண்றோம். இந்த வடி கூட பாத்தீங்கன்னா நாகத்தகடுல பண்ணது, உங்களுக்கு இரும்பு கால் வச்சது. இது பாத்தீங்கன்னா விலை வந்து 450 ரூபாய்க்கு நாங்க கொடுக்குறோம். நாங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவை, என்னால வர முடியாது, நான் வெளியூர்ல இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க கொரியர்ல அனுப்புவோம், டிரான்ஸ்போர்ட்ல அனுப்புவோம். நிறைய எடுத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்ல கூட நாங்க அனுப்புவோம். மேட்டூர் டிரான்ஸ்போர்ட், அதிமினா டிரான்ஸ்போர்ட்னு எல்லா டிரான்ஸ்போர்ட்லயும் நம்ம அனுப்புவோம். நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் கடாய், ஃப்ரைட் ரைஸ் போடுறது, நூடுல்ஸ் போடுறது, இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் கடாய். இதுல பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட சைஸ் பாத்தீங்கன்னா 10 இன்ச்ல இருந்து 18 இன்ச் வரைக்கும் இருக்கு நம்மள்ட்ட ஸ்டாக். இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி 14 இன்ச்சு கடாய் வாங்கினீங்கன்னு வச்சீங்களேன், 275 ரூபா வரும். அதே 13 வாங்கினீங்கன்னாக்கா 250 ரூபா வரும். 12 இன்ச்சு வாங்கினீங்கன்னா 225 ரூபா வரும். 25 ரூபா வித்தியாசத்துல வந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி சைனீஸ் கரண்டி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 150 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். சைனீஸ் கரண்டி, நூடுல்ஸ் போடுற கரண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா எவர்சிலர்ல வரும், புடி மரத்துல வரும், 150 ரூபா. அதுலயே நல்லா கொஞ்சம் ஹார்டா வேணும், நல்லா ஹெவியா வேணும்னு கேட்டா கூட ஹெவியா கூட நம்மள்ட்ட இருக்கு. அதோட விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 400 ரூபா வரும். இதெல்லாம் எங்களால நேர்ல வர முடியாது, கொரியர்ல அனுப்புவீங்களான்னு கேட்டா தாராளமா கொரியர் அனுப்புவோம். 1-2 பொருள் வாங்கினீங்கன்னா கொரியர்ல அனுப்பலாம். கொஞ்சம் நிறைய எடுக்க பட்சத்துல டிரான்ஸ்போர்ட்ல எடுத்தாதான் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும். கொரியர்ல போனோம்னா உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா ஈயச்சொம்பு, கும்பகோணத்திலே தயாராகக்கூடிய வெள்ளிய ரசச்சொம்புன்னு பேரு. பொதுவா வந்து பாத்திரங்களுக்கு வந்து சீல் எல்லாம் வச்சு நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, நகைகளுக்கு மட்டும்தான் சீல் வைப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா பாத்திரங்களுக்கு சீல் உள்ள ஒரே பாத்திரம் இதுதான். இதுல பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட 2 மாடல் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. இதோட பேர் பாத்தீங்கன்னாக்கா வெண்ணத்தாளி மாடல்னு பேரு. வெண்ணத்தாளினா அடி பேஸ் அகலமா இருக்கும், வாய் குறுகலா இருக்கும். இது பாத்தீங்கன்னா அடுக்கு மாடல்னு சொல்லுவாங்க. அடுக்கு மாடல்னா ஈவனா ஒரே மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 பேருக்கு ரசம் வச்சு சாப்பிடறதுக்குன்னா இது போர்மான அளவா இருக்கும். இல்லைங்க நாங்க ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கோம் அப்படின்னாக்கா இது வாங்கிக்கலாம். இதோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 350 ml. இதுல எனக்கு ஒரு 1/2 லிட்டர்ல கொடுங்க, 3/4 லிட்டர்ல கொடுங்க, 1 லிட்டர்ல கொடுங்க, 1.5 லிட்டர்ல கொடுங்க, 2 லிட்டர்ல கொடுங்க அப்படின்னு கேட்டா எந்த சைஸ் வேணாலும் நாங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நாங்க சொந்தமா தயார் பண்றது, வெள்ளிய கட்டி வாங்கி நாங்களே ரெடி பண்ணி கொடுக்கறது. இதுல சாப்பிடறதுனால உங்களுக்கு என்ன யூஸ்ன்னு கேட்டீங்கன்னாக்கா ஸ்பைனல் கார்டு பிரச்சனை, தோல் அலர்ஜி, இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வராது. இதுல தொடர்ச்சியா சாப்பிட்டு வரதுக்கு. இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நாங்க சொல்லிடுறோம். வெறும் பாத்திரமா அடுப்புல வைக்க கூடாது. அடுப்புல வச்சீங்கன்னா மெல்ட் ஆயிடும். கொஞ்ச நாள் தண்ணி விட்டு நீங்க கேஸ்ல சிம்ல வச்சுதான் யூஸ் பண்ணணும். முக்கியமா வந்து கொரடு பிடிச்சி நீங்க எடுக்க கூடாது, துணி பிடிச்சி தான் எடுக்கணும். மற்றபடி இதுல ரசம் வச்சு சாப்பிட்றதுங்கிறது அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இல்லைங்க எனக்கு இதெல்லாம் ரொம்ப ரிஸ்கா இருக்கு, நான் ஏதாவது மறந்துட்டு வச்சுட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னாக்கா நீங்க வேற எதுலயா நீங்க ரசத்தை வச்சு இதுல நீங்க ஸ்டோரேஜுக்காக கூட நீங்க வச்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மள்ட்ட ஒவ்வொரு 2 மாடல்லையும் பாத்தீங்கன்னா 7 சைஸ் 8 சைஸ் நம்ம ஒவ்வொன்றுலயும் வச்சிருக்கோம். வெண்ணத்தாளி மாடல், அடுக்கு மாடல். இதெல்லாம் எனக்கு கொரியர்ல அனுப்பி வைப்பீங்களா? தாராளமா நாங்க கொரியர்ல அனுப்பி வைப்போம். நான் பெங்களூர்ல இருக்கேன், சென்னையில இருக்கேன், என்னால நேர்ல வந்து வாங்க முடியாது அப்படின்னா நாங்க தாராளமா அனுப்பி வைக்கிறோம். என்னட்ட பழசு ஈயச்சொம்பு இருக்கு, அதை எடுத்துக்குவீங்களான்னா நாங்க தாராளமா எடுத்துக்கிறோம். பழசு ஈயச்சொம்பு எடுத்துக்கிறோம், அன்னன்னைக்கு உள்ள ரேட்டு படி நாங்க எடுத்துக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா சிற்ப வேலை கரண்டி எல்லாம் எங்க கிடைக்குதுன்னு தெரியலங்கிறாங்க. அதனால நாங்க இதெல்லாம் சொந்தமாவே நாங்க தயார் பண்றோம். சிற்ப வேலை கரண்டி பாத்தீங்கன்னா 2 விதமா இருக்கு, ஸ்டீல்ல இருக்கு, இரும்புல இருக்கு. 13 பீஸ் வரும் ஒரு செட்டு. சிற்ப வேலை கரண்டி எல்லாம் எங்க இருக்குது அப்படின்னு தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. அப்படியே கிடைச்சாலும் வெளியில எல்லாம் பாத்தீங்கன்னா 2500 ரூபா 3000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதோட விலை பாத்தீங்கன்னாக்கா 13 பீஸ் கொண்ட செட்டு. அதாவது மெத்து வட்டம் 3, மெத்து வட்டம்னா புடி உள்ள கரணை 3, உதிரி கரணை 10, ஆக மொத்தம் 13 பீஸ் உள்ள கரணை நாங்க ஸ்டீல்ல உள்ளது 1300 ரூபாய்க்கு தரோம். என்ன காரணம் 1300 ரூபாய்க்கு தரோம்னா நாங்க சொந்தமா தயார் பண்றோம், வாங்கி விற்கலைங்க. அதே மாதிரி இரும்புல இருந்தா போறோம், ஸ்டீல் வேண்டாம் அப்படின்னீங்கன்னா இதோட விலை பாத்தீங்கன்னா 1000 ரூபா வரும். இதுலயும் அதே மாதிரி 13 பீஸ் வரும். இதெல்லாம் நாங்க கடை வச்சிருக்கோம், எங்க ஊர்ல கடை வச்சிருக்கோம், நீங்க வியாபாரத்துக்கு எங்களுக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா நாங்க வியாபாரத்துக்கு கொடுப்போம். கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, ஆன்லைன் பேமெண்ட் தான். உங்களுக்கு கூகுள் பே நம்பர், வாட்ஸ்அப் நம்பர்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க, நாங்க எது கேட்டாலும் நம்ம அனுப்பி வைக்கிறோம். நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கும்பகோணம் கும்பேஸ்வரர் சன்னதியில. கடை பேர் ஸ்ரீ சரவணா ட்ரேடர்ஸ். என் பேர் சரவணன். நம்ம டோர் நம்பர் பாத்தீங்கன்னா 15 15B. தேவைன்னா ஆர்டர் கொடுங்க, அனுப்பி வைக்கிறோம். தேங்க்யூ.